உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள முக்கியமான கட்டுரைகளை எல்லாம் பேசி காணொளியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கேன். அந்த வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோவினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோல அடுத்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அடுத்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இவனான கதை. நம்ம எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஏதோ ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாதை, நம்முடைய தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒரு டேர்னிங் தான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த கட்டுரையில நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இலக்கிய கூட்டம், இந்த காலகட்டத்துல இலக்கிய கூட்டம் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டோம்னா குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, கம்பன் கழகம் இன்றளவுக்கும் இருக்கிறது, திருக்குறள் மன்றம், திருக்குறள் பேரவை இருக்கிறது. அப்படி நா. முத்துக்குமார் அவர்களுடைய காலகட்டத்துல காஞ்சிபுரத்துல கம்பன் கழகம், கவிதை சோலை, சிந்தனையாளர் பேரவை, திருக்குறள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கூட்டங்கள் இருந்திருக்கிறது. நா. முத்துக்குமார் அவர்கள் பொத்தாம்படையாக புத்தகங்களை வாசிக்கிட்டு இருந்தார். கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிப்பது. ஒரு கட்டத்திற்கு பிறகு என்ன வாசிப்பது, எதை வாசிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. அப்ப நா. முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா முத்துக்குமாரை இலக்கிய கூட்டத்திற்குள் அழைத்து வர்றார். இலக்கிய கூட்டத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சண்டே அப்ப இலக்கிய கூட்டத்திற்கு நா. முத்துக்குமார் அவர்களை அப்பா கூட்டிட்டு போறார். உள்ள போன உடனே அது ஒரு ஸ்கூல்ல நடக்குது. அப்ப ஸ்கூல் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கும் இல்லையா? அப்ப எல்லா வயதையும் கலந்த மக்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. லைக் வந்த வாசகர்கள் அதை வாங்கிட்டு போலாம் இல்லையா? எதிர்த்தாப்புல அந்த போர்டுல இலக்கிய கூட்டம், தேதி அதெல்லாம் எழுதியிருக்காங்க. பக்கத்துல ஒரு மைக் இருக்கு. அப்ப அந்த இலக்கிய கூட்டத்துக்குள்ள போயிட்டு வே. நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட நா. முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா நா. முத்துக்குமாரை அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி முடிச்சக்கு அப்புறம் உட்கார்ந்து நா. முத்துக்குமார் இலக்கிய கூட்டத்தை உற்று நோக்குறாரு. அப்ப எழுத்தாளர் லாசாரா அவர்கள் பேச வர்றாரு. எந்த ஒரு சம்பிரதாயம் கிடையாது. இறைவணக்கம், தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை எதுவுமே கிடையாது. அந்த வே. நாராயணன் அவர்கள் அப்படி இருப்பாரு, இதோ லாசாரா அவர்கள் பேச வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துவாரு. லாசாராவும் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது லாசாரா அவர்களுடைய அபிதா, பார்க்கடல் போன்ற நூல்களை எல்லாம் படித்த நா. முத்துக்குமாருக்கு லாசாராவை நேர்ல பார்த்த உடனே அப்படியே வச்சக்கண் வாங்காம அவர் என்ன பேசுறாருன்றத கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த அபிதா அப்படிங்கிற ஒரு நூல் எப்படி உருவாகிச்சு அப்படின்னா, லாசாரா அவர்கள் சின்ன வயசுல ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அந்த பெண்ணுக்காக அந்த புத்தகத்தை எழுதியதாகவும் குறிப்பிட்டிருப்பார். உடனே இலக்கிய கூட்டத்துல வழக்கமாக நடக்கக்கூடியதான், கூட்டத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு அந்த வயசுல காதல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அது காதலா இல்ல காமமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பெடுத்திருக்காரு. இவர் உடனே இல்ல அது காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேசியிருக்காரு. அவரு அடங்கவே இல்ல அந்த வயசுல வந்திருக்கு, அப்ப அது காமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல அவரு உறுதியா இருந்திருக்காரு. லாசாராவும் ஓகே இவர் கேட்க மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டார். அதுக்கப்புறம் நா. முத்துக்குமார் அவரு லாசாரா கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். இங்கதான் எங்க வீடு ஐயம்பேட்டை பக்கத்துல இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் கூப்பிடுறாரு. உடனே லாசாராக்கு சின்ன பிள்ளை போல, ஆஹா நான் இங்கதான் இருந்தேன், என்னுடைய பாலிய கால நண்பர்களை நான் பார்க்கலான்னு ஆசையா இருக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராரு. அப்படி வரும்போது அங்க யாருமே இல்லை. எல்லாருமே தொழில் காரணமாக, வேலை காரணமாக வெளியூருக்கு போயிட்டாங்க. அப்ப நா. முத்துக்குமார் அவர்களுடைய வீட்டிற்கு லாசாரா அவர்கள் வருகிறார்கள். வந்தக்கப்புறம் நா. முத்துக்குமார் அவர்கள் இலக்கிய கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டி கிட்ட கத்திரிக்காய் குழம்பு வச்சிரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
கத்தரிக்காய் குழம்பு வாசம் அடிச்ச உடனே லாசார் அவர்கள் எப்படி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது அப்படின்றத நான் ருசிக்க அந்த எச்சில் சுரக்கும் இல்லையா, அப்படி சுத்தியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எச்சி சுரக்க லாசார் அவர்கள் சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெறாரு. கண்ணதாசன் அவர்கள் சொன்னது மாதிரிதான், நினைவோ ஒரு பறவை தான். இந்த இடத்துல இவனான கதைய நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சு இலக்கிய கூட்டம் போய் லாசார் அவர்கள் போய் வீட்டுக்கு வந்து கத்தரிக்காய் குழம்பு வரைக்கும் வந்தாச்சு. இந்த இலக்கிய கூட்டம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு பதில 1000 முறை திரு வே. நாராயணன் அவர்கள் நான் முத்துக்குமார் கிட்ட சொன்னாலும் கூட விழி பிதுங்க முதல் முறை கேட்டது போல அதே ஆச்சரியத்தோடு கேட்பேன் அப்படின்னு இந்த இடத்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. அப்படி என்ன கதை அப்படிதானே கேக்குறீங்க. திரு வே. நாராயணன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப வாரம் வெளிவரக்கூடிய இப்ப எப்படி அந்த குங்குமம், ஆனந்த விகடன் அந்த மாதிரி வருது இல்லையா, அப்ப அந்த காலகட்டத்துல கனையாழி, அப்புறம் வேற என்ன மாதிரியான இதழ்கள் அப்படின்னா காலச்சுவடு, இந்த மாதிரியான இதழ்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க அந்த காஞ்சிபுரம் நகரத்துல அந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி புக் சென்டர் அப்படிங்கிற கடையில போயிட்டு திரு வே. நாராயணன் அவர்கள் அந்த 2 இதழ்களை வாங்குறாரு. அப்ப அந்த கடைக்காரவங்க மொத்தத்துக்கே 10 புக்கை தான் வாங்கி வச்சிருக்காங்க. நான் 2 வாங்கிட்டேன் அப்படின்னா மிச்சம் அந்த 9 செட்டை யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயத்துல தன்னோட போன் நம்பரை எழுதி அந்த கடைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு, இந்த 9 புக்கு வாங்க வர்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த நம்பரை கொடுத்து எனக்கு போன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடாரு. அந்த 9 பேர்ல ஒரு 7-8 பேர் போன் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த 7-8 பேர் போன் பண்ணி அந்த முதல் இலக்கிய கூட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோவில்ல புல் தரையில அந்த முதல் இலக்கிய கூட்டம் நடந்திருக்கு அப்படின்றத திருவே அவருடைய அந்த பேச்சுல சொல்லி இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த 7 பேர் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதுல முதன்மையானவர் கவிஞர் தரும ரத்தினகுமார், அடுத்த இயக்குனர் R.K. செல்வமணியினுடைய அண்ணன், அதுக்கப்புறம் இன்னொரு யார் அப்படின்னா சே. காமராசன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இந்த இடத்துல வந்து R.K. செல்வமணி அவர்களுடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து நான் முத்துக்குமார் அவங்க கிட்ட நெருக்கமா பழகி இருக்காங்க. அப்படி பழகி இருக்கும் போது அண்ணனுடைய படம், அந்த செம்பருத்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் அது. அப்ப ஒரு பாட்டு வருது அப்படின்னா அதை நடனமாக்கணும் இல்லையா, அதை காட்சிப்படுத்தணும் இல்லையா. அப்ப நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டை கேட்டு என்ன ஸ்டெப்ஸ் போடலாம், ஏது போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதை நான் முத்துக்குமார் அவர்கள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப அதுதான் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு சினிமா மீதான ஒரு ஈர்ப்பு, அவருக்குள்ள சினிமா மீதான ஒரு விதை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சே. காமராசன் அவர்கள், அவர் என்ன பண்ணிருக்காரு, நான் முத்துக்குமார் அவர்களை தன்னுடைய கை காசு போட்டு வர எல்லா படத்துக்கும் கூட்டி போறது. அப்படி கூட்டி போகும்போது 80 பக்கம் நோட்டு வாங்கி கொடுத்து அந்த தியேட்டர்ல இருட்டா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரீனுடைய லைட் மட்டும் தான் நம்ம மேல படும். அந்த வெளிச்சத்துல கூட ஹீரோவுடைய என்ட்ரி எப்படி இருக்கு, ஹீரோயினுடைய என்ட்ரி எப்படி இருக்கு, வில்லனுடைய என்ட்ரி எப்படி இருக்கு, சாங்ஸ் எப்படி இருக்கு, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் முத்துக்குமார் அவர்கள் குறிப்பாக நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா கவிஞர் அமுதகீதன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த 7 பேர்ல நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த வே. நாராயணன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் படித்து முடித்த புத்தகங்களை எல்லாம் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அந்த வரிசையில இலக்கிய வட்டம் அப்படிங்கிறது நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பல எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜெயமோகனாக இருக்கட்டும் சரி, சாரு நிவேதிதாக இருக்கட்டும் சரி, கோபி கிருஷ்ணனை நான் முத்துக்குமாரால எப்படி மறக்க முடியும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய வட்டம் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பல எழுத்தாளர்களை இனம் கண்டு கொண்டு செஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். எழுத்தாளர்கள் மட்டும் இல்ல, அந்த இலக்கிய வட்டம் வந்து பல்வேறு துறைகளிலிருந்தும், உதாரணமாக எண் கணித ஜோதிடர், அடுத்து வந்து சித்த வைத்திய ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க இலக்கிய கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காஞ்சிபுர நகரில் மட்டும் திரு வே. நாராயணன் அவர்களால் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேலாக புத்தகங்கள் விற்கப்பட்டிருக்கும் அப்படின்னே
சொல்லலாம் அப்படின்னு நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுலயுமே ஒரு 6-7 லட்சம் கடனாக வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்கவே இல்லை. அதையும் தன்னுடைய சொந்த காசை வச்சுதான் திரு வே நாராயணன் அவர்கள் அடைச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நாம் முத்துக்குமார் வளர்ந்த பிறகு அவர் சினிமாவில பாட்டு எழுத போயிட்டாரு இல்லையா? அப்ப திரும்பி ஒரு முறை பார்க்கும்போது நான் சினிமாவில பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப திரு வே நாராயணன் அவர்கள் அந்த அக்கறையின் மீதாகவும் அதீத அன்பின் காரணமாகவும் வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். உனக்கு இருந்த அந்த திறனாலும் தமிழாலும் உனக்கு வரக்கூடிய எளிய உரைநடையினாலும் கவிதையினாலும் தமிழ்ல நிறைய நாவல்களையும் சிறுகதைகளையும் கவிதை தொகுப்புகளையும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ என்னடா அப்படின்னா பாட்டு எழுத போயிட்ட அப்படின்னு வருத்தத்தோட தன்னுடைய சொல்லியிருப்பாரு திரு வே நாராயணன் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போன் வருது, திரு வே நாராயணன் அவர்கள் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடிச்சு புடிச்சு நாம் முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. பார்த்தா அந்த சுடுகாட்டுல வே நாராயணன் அவர்களுடைய அந்த உடல் வெந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தீ ஜுவாலை வரும் இல்லையா? அந்த தீ ஜுவாலையில ஒரு புத்தகம் போன்ற அமைப்புல அப்படியே திறந்து அன்புடன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த தீ ஜுவாலைகள் நாம் முத்துக்குமார் அவர்கிட்ட நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. மடை மாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோணத்துல இருந்து வேறொரு திசைக்கு மடை மாற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையவே கிடையாது. அப்படி சாதாரணமாக இருந்த தன்னை இலக்கியத்திற்குள் அழைத்து அதில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வர வைத்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு வே நாராயணன் அவர்கள் அப்படின்றத இடத்துல நாம் முத்துக்குமார் அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறார். இவனான கதையில மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா திரு வே நாராயணன் அவர்கள். இப்படி உங்களுக்கு யாரு உங்களுடைய மடையை திருப்பி விட்டதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் என்ன மாதிரியான புத்தகங்களை மதிப்புரை செய்யலாம், நான் என்ன மாதிரியான புத்தகங்கள்ல இன்னும் படிக்கணும் அப்படிங்கறத மறக்காம கருத்து பட்டியல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.